This video is for educational purposes only. Investments and mutual funds are subject to market risks. Please consult an expert before investing. இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே. முதலீடுகள் மற்றும் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சந்தை அபாயத்திற்கு உட்பட்டவை. முதலீடு செய்யும் முன் நிபுணரை அணுகவும். ஹலோ காமன் மேன், வெல்கம் பேக் டு வெல்த்தி மைண்ட் செட் யூடியூப் சேனல். நம்ம ஆஸ் அ பர்சனல் ஃபினான்சியல் கன்சல்டண்ட்டாக நான் தினமும் வெவ்வேறு தரப்பட்ட ஆட்களை பார்த்துட்ருக்குறேன். இதில் என்ன இன்ஸ்பயர் பண்ணுற ஸ்டோரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இதன் மூலிமா இதிலிருந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் எடுத்துக்கிறதுக்காகவும் உங்களோட வாழ்க்கையோட இதை பொருத்தி பார்த்துக்கிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்குன்றதுக்காகவும் இந்த ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ மற்றபடி இதில் நமக்கு உள்நோக்கன்றது ஒன்றும் கிடையாது. இதை பார்த்து மற்ற ஒரு 4 பேர் ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைஞ்சால் நம்மளுடைய சந்தோஷம் அதுதான். இப்போ ஓய்வு கால ஓட்டமும் விக்கியின் விவேகமான வெற்றியும் அப்படின்றது தான் இதோடைய ஸ்டோரி. நம்ம விக்கிக்கு இதில் வயசு 55. அவர் நியூ டெல்லியில் ஒரு எம்என்சி கம்பெனியில் வைஸ் பிரசிடென்ட் ப்ராஜெக்டாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் 15வது மாடியில் உட்காந்துட்டு இந்த திட்ட வரைபடங்களை எல்லாம் ஆராய்ஞ்சிட்டு இருக்கும்போது அவருக்கு திடீர்னு ஃபேமிலியை பற்றி ஒரு எண்ணம் போகுது. அவர் பெரிய பதவியில் இருந்தாலும் மாதம் 1,80,000 ரூபா டேக் ஹோம் சேலரி வாங்குறாரு. ஆனால் அவர் மனசு சென்னையில் இருக்கிற அவங்க ஃபேமிலியை சுற்றி தான் இருந்தது. ஏன்னா அவர் வேலை செய்கிற இடத்துக்கும் கம்பெனிக்கும் தூரம், அதில் நிறையா அவர் ட்ராவல் பண்ண வேண்டியிருந்தது. இதில் கொஞ்சம் அவர் ஒரு மன வருத்தத்துலேயும் இருந்தார். இப்போ ப்ராப்ளம் அது இல்லை. அவருக்கு இருக்கிற சிக்கல் என்ன அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ விக்கிக்கு இந்த டைரி எழுதுகிற பழக்கம் இருக்குது. ஸோ அதில் டைரியில் கணக்கு போட்டு பார்த்துட்டு இருந்தார். 5 வருஷத்தில் இப்போ 55 வயசு. 5 வயசில் நம்ம ஓய்வு பெற்ற ஆகணும், வேறு வழி கிடையாது. கையில் 30 லட்ச ரூபா சேவிங்ஸ் இருக்குது. ஆனால் தேவைகளோ மலை மாதிரி இருந்தது. அவருக்கு முன்னாடி இருந்தது இப்போ 3 பாயிண்ட்டு. ஒன்று, மகளோட திருமணம். மகள் இப்போ மெடிக்கலில் ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ 22 வயசு ஆகுது. அவங்களுக்கு ஒரு 2-3 வருஷத்தில் மேரேஜ் பண்ணணும். அதுக்கு ஒரு 30 லட்ச ரூபாவில் அவர்கிட்ட ஒரு சொந்த நிலம் இருக்குது. அதில் 30 லட்ச ரூபாவில் வீடு கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்ருக்காரு. ஒரு சன் இருக்கார். அவர் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிட்டுருக்காரு. 2 பேர்த்தோட மேரேஜுக்கும் குறைஞ்சபட்சம் ஒரு 40 லட்ச ரூபா வேணும். இது 2ம் 3லேருந்து 4 வருஷத்துக்குள்ளார கண்டிப்பாக பண்ணியாகணும். ஏன்னா பையனுக்கும் 26 வயசு ஆயிடுச்சு. இதுக்கு அடுத்தது அவரோட ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்னு பெருசாக அவர்கிட்ட ஒன்றும் இல்லை. ஒரு 30 லட்ச ரூபா அவரோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்குது. அதை இப்போ எடுக்க முடியாது. 60 வயசில் தான் அவரால் எடுக்க முடியும். ஸோ அப்போ ஒரு 1.2 to 1.5 crores அவருக்கு வேணும். இதுதான் அவருடைய ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்னு அவர் முடிவு பண்ணியிருந்தார். இவருக்கு சொந்தமாக மெடிக்கல் இன்சூரன்ஸோ இல்லை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸோ அவர் எடுத்துக்கல. இத்தனை நாள் கம்பெனியில் இருந்ததுனால கம்பெனி பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி விட்டுட்டார். இந்த 3 தான் அவருடைய கவலைகள். கையில் இருக்கிற 30 லட்சத்தை வச்சுட்டு வீடு கட்டிட்டா ஓய்வு காலத்துக்கு பணமே இருக்காது. அப்புறம் பொண்ணோட கைக்கு மேரேஜுக்கு பணம் இருக்காது. பையனோட மேரேஜுக்கு பணம் இருக்காது. ஸோ இந்த குழப்பத்தோட சென்னையில் இருக்கிற நம்ம கம்பெனி அழகினார். அதாவது காமன் மேன் கேபிட்டலில் அவர் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்டு வந்தார். அவருக்கு என்ன அட்வைஸ் சொன்னனமோ அதை தான் இப்போ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ அவரோட ஆலோசனை மற்றும் இந்த ஸ்ட்ராட்டஜி, நாம் அவருக்கு என்ன ஆலோசனை கொடுத்தோம், அவருக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி செஞ்சு கொடுத்தோன்றது தான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். இப்போ அவரோட நிலைமை எல்லாத்தையும் முழுசாக அவரோட ஃபேமிலியோடு உட்காந்து இதை டிஸ்கஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு நான் அவர்கிட்ட சொன்னேன், விக்கி சார், நீங்கள் கையில் இருக்கிற பணத்தை உணர்ச்சி வசப்பட்டு வீடு கட்டுறதுக்காக அந்த 30 லட்சத்தை யூஸ் பண்ணிடாதீங்க. இதுதான் உங்கள் ஓய்வு காலத்துக்கு உண்டான விதை. இதை வச்சு தான் நாம் ஒரு ஆலமரத்தை வளர்த்தாகணும். அதில் தான் நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் போஸ்ட் ரிட்டையர்மெண்ட்டை ஓட்டி ஆகணும். அதனால் அவருக்கு டெப்ட் அண்ட் ஈக்விட்டி லிவரேஜ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தோம். அதாவது கடன் மற்றும் முதலீடு. இந்த டெப்ட் ஈக்விட்டி இது ஒரு ஆர்பிட்ரேஜ் அண்ட் லிவரேஜ் நம்ம எடுத்தோம். இந்த திட்டம் அவருக்கு மிக சரியாக ஒர்க் ஆகும் அப்படின்றது நம்மளுடைய தீர்மானமான முடிவு. அவருக்கு ஃபஸ்ட்டு நம்ம வகுத்து கொடுத்த திட்டம் என்னென்னா, மகளுக்கு இன்னும் 2 வருஷத்துக்குள்ளார மேரேஜ் பண்ணணும். அப்படின்னா வீடு கட்டுறதுக்கு 1 இயராக தான் ஆகும். பையன் 50,000 ரூபா சேலரியில் சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பையன் பேரில் ஒரு 30 வருஷத்துக்கு 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் ஒரு லோன் எடுங்க. அதுக்கு ப்ரீபேமெண்ட்டாக 1 or 2 lakhs கட்ட வேண்டியிருக்கும். ஏன்னா நம்ம லோன் எடுக்கிற ஒரு சைட்லேருந்து பிரின்சிபல் ப்ரீபேமெண்ட் போட்டோம் இல்லையா, அதை கையில் இருக்கிறத வச்சு நீங்கள் கட்டிடுங்க. ஸோ ஒரு 30 லட்ச ரூபாய்க்கு நீங்கள் லோன் போடுங்க. 30 வருஷத்துக்கு போடுங்க. அப்போ இஎம்ஐ பார்த்திங்கன்னா
உங்களுக்கு 21,000 ரூபா சுமார் தான் வரும். 7.5% தான் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு. 7.35 கூட கிடைக்குது. நாம் வந்து ஆப்டிமிஸ்டிக்காக இருக்கணுன்றதுக்காக 7.5% எடுத்துக்கிட்டோம். இதில் 2வது அட்வான்டேஜ் என்ன, அவர் சன்னுக்கு வந்து இதில் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டும் வந்து கிடைக்கும். ஸோ இந்த திட்டத்தினால அவரோட வீடு கட்டுற லட்சியம் வந்து நிறைவேறிடுச்சு. கையில் இருக்கிற பணத்தை வந்து பெருசாக தொடாமையே. ஸோ பையனோட கான்ட்ரிபியூஷன்ன்றது அந்த 21,000 வந்து ஹோம் லோனுக்கு வந்து போயிடும். இப்போ அவர்கிட்ட இருக்கிற 30 லட்சத்தை ரொம்ப அக்ரஸிவாக இன்வெஸ்ட் பண்ணால் தான், ஏன்னா அவருக்கு இன்னும் 5 வருஷம் தான் இருக்குது. அதை நாம் வந்து காமன் மேன் கேபிட்டலோட ஒரு ஸ்டார் திட்டமான 5 ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜியில் வந்து அவரை வந்து இன்வெஸ்ட் பண்ண வச்சோம். அந்த 30 லட்சத்தையும் லம்சமாக அந்த 30 லட்சத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணது இல்லாமல் அவருக்கு நாம் வந்து 75,000 ரூபா வந்து நீங்கள் மாதம் ஆனால் எஸ்ஐபி பண்ணுங்கள். அவங்க பேரில், அவங்க மிஸ்ஸஸ் பேரில், அவங்க பையன் பேரில் 3 பேரில் வந்து 3 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா நமக்கு வந்து 1.25 lakhs வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது பர் அக்கௌண்ட்டுக்கு. ஸோ அவங்க டாட்டர் பேர்லேயும் வந்து ஓப்பன் பண்ண வச்சோம். 4 அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஏன்னா இப்போ நாம் வந்து அக்ரஸிவாக பண்ணுன்றதுனால இந்த வாங்கி விற்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். வருஷத்துக்கு 1.25 லட்ச ரூபா ஒரு அக்கௌண்ட்டுக்குனாக்கா கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா வந்து நீங்கள் இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட்டோடையே நீங்கள் வந்து இதை வாங்கி வந்து விற்க முடியும். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி படி எல்லாத்துக்குமே 5 ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜி, அக்ரஸிவான ஸ்ட்ராட்டஜி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். இதில் 15லிருந்து 18% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறோம். ஆவரேஜாக 16ன்னு சொல்லி வந்தால் கூட அவருடைய டார்கெட்டை அடையிறது வந்து ரொம்ப சிரமமாக இல்லை. ஏன்னா அந்த ப்ரீ கால்குலேஷன்லாம் நம்ம ஆல்ரெடி வந்து போட்டாச்சு. ஸோ அவருடைய மாத சேமிப்புக்கு நாம் கொடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் மற்றும் சென்னையில் அவருக்கு வந்து 1,80,000 ரூபா வாங்குறதில் மற்ற செலவெல்லாம் போக அவரால் 75,000 ரூபா மீதி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதை வந்து எஸ்ஐபியில் வந்து நம்ம சொல்கிற ஸ்கீமில் இந்த 5 ஃபிங்கர் ஸ்ட்ராட்டஜியில் 4 அக்கௌண்ட்லேயே வந்து போட்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதே மாதிரி அவருக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் எதுவும் இல்லை. அதனால் ஒரு 10 லட்சத்துக்கு வந்து பேஸ் பிளானும் ஒரு 15 lakhsக்கு மேற்கொண்டு வந்து டாப் அப் பிளானும் வந்து எடுத்துக்க சொல்லி அவர் சொன்னோம். அவர் அதையும் வந்து எடுத்துட்டார். ஸோ அவருடைய எல்லா கவலைகளும், எமர்ஜென்சியாக வரக்கூடிய எல்லா செலவுகளும் அவர் வந்து அட்டாக் பண்ணிட்டார். இப்போ எக்ஸிக்யூஷன் விக்கி வந்து இந்த திட்டத்தை வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார்னா, அவர் பையன்கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணார். பையன் வந்து சொன்னார், அப்பா கடனை வந்து என் பேர்லேயே இருக்கட்டும், இஎம்ஐ வந்து நான் கட்டிக்கிறேன், 2 பேரும் சம்பாதிக்கிறோம், நம்ம வந்து கட்டிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை கொடுத்தாரு. ஸோ இந்த நம்பிக்கை பேரில் 30 லட்சத்தை வந்து அவர் இன்வெஸ்ட் பண்ணிட்டார். பையன் பேரில் ஒரு லோன் எடுத்து வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. மாதம் 15,000 ரூபா வந்து போட ஆரம்பிச்சிட்டாரு எஸ்ஐபியில். ஸோ வீடு கட்டும் பணியும் தொடங்கிடுச்சு. பையன் பேரில் வாங்கின லோனில் 5 வருஷத்துக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா காலம் உருண்டோடிச்சு. 60 வயசில் விக்கி வந்து ரிட்டையர் ஆனார். அவரோட பணியிலிருந்து ஓய்வு பெற்று அவர் வந்து சென்னைக்கு வந்தார். அவருடைய வீடு வந்து பார்த்திங்கன்னா 30 லட்சத்தில் அழகான வீடு வந்து தயாராக இருந்தது. மகளுக்கு வந்து கல்யாண பரிசாக வந்து அதை கொடுத்தாரு. மேஜிக் நடந்த முதலீடு வந்து எந்த இடத்துலன்னு பார்த்திங்கன்னா, அவர் அந்த 30 லட்ச ரூபாய் வந்து இம்மிடியட்டாக இன்வெஸ்ட் பண்ணலாம், மாதம் 75,000 ரூபா நம்ம வந்து எஸ்ஐபி பண்ணலாம் அப்படின்னு எடுத்த முடிவு தான் அவருக்கு வந்து இந்த ஒரு மேஜிக் நடக்கிறதுக்கு உதவிகரமாக இருந்தது. பங்கு சந்தையில் நல்ல வளர்ச்சியினால 16% வந்து அவருக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்தது. ஸோ மிகப்பெரிய தொகையாக ஒரு 1.5 கோடி ரூபா வரைக்கும் இதிலே வந்து சேர்ந்துருந்தது. அவருடைய பிஎஃப் அக்கௌண்ட்டு, கிராஜுவிட்டி இதெல்லாம் சேர்த்து அவருக்கு ஒரு 50 லட்ச ரூபாய்க்கு மேலே கையில் கிடச்சது. ஸோ அவருடைய 1.5 கோடி, அதுக்கு மேலே ஒரு 50 லட்சம். இது அந்த 50 லட்சத்தை அவருடைய பையன் கல்யாணத்துக்கும் பொண்ணு கல்யாணத்துக்கும் வந்து அவர் யூஸ் பண்ணிட்டார். இது மட்டும் இல்லை, இந்த வளர்ந்துருந்த 1.5 கோடி ரூபாயிலிருந்து மாதம் ஆனால் ஒரு 50,000 ரூபா வந்து அவருக்கு வந்து ஃபேமிலி செலவுக்கு வந்து எடுத்துக்கிட்டாரு. ஏன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சம்பளம் வராது இல்லையா. ஸோ எஸ்டபிள்யூபி மூலியமாக வந்து 50,000 ரூபா வந்து எடுக்க ஆரம்பித்தார். அவர் 75,000 ரூபா எடுத்தால் கூட வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. 1.5 கோடியிலிருந்து 75,000 ரூபா வந்து ஈஸியாக எடுக்க முடியும். அவங்க பையன் அப்போ வந்து 5 வருஷம் கழிச்சு இன்னும் நல்ல சேலரிக்கு வந்துட்டதுனால வீட்டோட ஹோம் லோனை நானே பார்த்துக்கிறேன், நீங்கள் வந்து உங்களுக்கு மட்டும் எடுத்துக்கோங்கன்னு சொன்னார். இந்த பணம் வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அவருடைய அந்திம காலத்தில் இது வந்து மிகப்பெரிய தொகையாக வளர்ந்துருக்கும். அவர் ஈவன் இந்த 75,000 ரூபா வந்து எடுத்து 21,000 ரூபா அவர் ஹோம் லோன் கட்டினாலுமே அவருக்கு மொத்த வீடுமே வந்து ஃப்ரீயாக வந்து கிடச்சிரும். அது இல்லாமல் கார்பஸும் வந்து ஒரு 8லிருந்து 10 கோடி ரூபா வரைக்கும் அவரோட 80வது வயசில் வந்து இருக்கும். ஸோ இப்படி அவர் நம்ம சொன்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணதுனால ஒரு ஹாப்பி என்டிங்காக வந்து முடிஞ்சது. இன்றைக்கி விக்கி சென்னையில் வந்து தன்னோட சொந்த வீட்டில் கடன் இல்லாத நிம்மதியுடன் கையில் போதுமான பணத்தோட பேர பிள்ளைங்களோட ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து விளையாடிட்டு இருப்பார் அவருடைய 60வது வயசில்.
சரியான நேரத்தில் அவர் எடுத்துக்கிட்ட அந்த நிதி ஆலோசனை வந்து அவருடைய வாழ்க்கையவே வந்து மாட்டிருச்சு. ஸோ இந்த நிதி திட்டத்தோட சுருக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வீடு வந்து 30 லட்ச ரூபாய்க்கு பொண்ணுக்கு வந்து ஒரு ஃப்ரீயாகவே வந்து வாங்கி கொடுத்துட்டாரு. அது இல்லாமல் அவங்க பையனுக்கு அதில் வரிச்சலுகையும் வந்து கிடச்சிது. கையிருப்பு அந்த 30 லட்சம் பணத்தை வந்து ஒரு அக்ரெசிவாக ஒரு முடிவெடுத்து அவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணினது அவரோட வாழ்க்கையவே வந்து புரட்டி போட்டுருச்சு. அவருடைய ஓய்வுகால நிதியான 1,50,00,000 கோடி ரூபாய்க்கு மேலேயே வந்து அவரால் அடைய முடிஞ்சது. ஏன்னா டிசிப்ளின்டாக வந்து 5 வருஷம் அவர் இன்வெஸ்ட் பண்ணார். அவருக்கு மாதாந்திர செலவுக்கு தேவையான 50,000 வந்து அவருக்கால ஈஸியாக எடுத்துக்க முடிஞ்சது. இதை 5% 10% இன்ஃப்ளேஷன் ரேட்டடாக அவர் அதிகப்படுத்திட்டும் போகலாம். அவருக்கு மருத்துவ காப்பீடும் வந்து எடுத்துக்கிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு டேர்ம் இன்சூரன்ஸும் எடுத்துக்கிட்டாரு. இந்த எஸ்டபிள்யூபி பண்ணி அந்த ஹோம் லோனை கட்டிட்டு இருக்கிறதுனால அந்த வீடும் அவருக்கு ஃப்ரீயாகவே வந்துருச்சு. இதெல்லாம் போக அவருடைய 80வது வயசில் கிட்டத்தட்ட அவர் கையில் ஒரு 8லிருந்து 9 கோடி ரூபா வந்து பணமும் அவருடைய வாரிசுகளுக்கு விட்டுட்டு போனார். இதிலிருந்து நாம் தெரிஞ்சுக்கிற நீதி என்னென்னா, பணத்தை சும்மா வச்சுருப்பதை விட அதை சரியான முறையில் வந்து முதலீடு செய்தால் அந்த பணம் நமக்காக வேலை செய்யும். நம்ம தூங்கும்போதும் வேலை செஞ்சிட்ருக்கோன்றது தான். ஸோ நீங்களும் உங்களுடைய திட்டங்களை வந்து வடிவமைக்க இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எல்லாம் உங்களுக்கு வந்து ஈடுபடுத்தினா நீங்கள் எவ்வளோ கம்மியாக சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையே நம்மளால் மாற்றி கட்டமைக்க முடியும். காமன் மேன் கேபிட்டலை நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வெல்தி மைண்ட் செட் யூடியூப் சேனலை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருங்க. ஸோ தட் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில் பொருத்தி பார்த்துக்கிட்டு இதை வந்து உங்கள் வாழ்க்கையை புதுசாக கட்டமைக்க முடியும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா நீங்கள் இதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களையும் பார்க்க வற்புறுத்துங்க.